ஹாய் மக்களே, உங்கள் ஹார்ட் டச்சில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம ஒரு புதுசாக ஒரு நியூ மாடல் டவர் ஸ்பீக்கர் தான் பார்க்குறோம். அதோட மாடல் என்னென்னா இந்த தான் M305ங்கிற மாடல். 6 ரேஞ்சில் 2 ஸ்பீக்கர் இருக்கும் இதில். அதாவது இந்த உங்களுக்கு போட்டால் பார்ப்பேன், இது ஒரு 6 ரேஞ்சு, இது ஒரு 6 ரேஞ்சு. மாடல் நம்பர் இது. இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஒயர் மைக்கு, ஒன்று ஒயர்லெஸ் மைக் ஒன்று கொடுக்குறாங்க மக்களே. இது என்னென்னா அந்த மைக்கு உங்களுக்கு வந்து MP3 ப்ளேபேக்கு, உங்களுக்கு பென்ட்ரைவ், மெமரி கார்டு, FM, மைக்குக்கு வந்து உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோலு, எக்கோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்துடுது. ப்ளஸ் இதில் வந்து பேட்டரியோட கெப்பாசிட்டி 2400 mAh பவர் கொடுத்துருக்காங்க. அதனால் பேட்டரி பேக்கப் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நல்ல ஒரு அவுட்புட்டு, சார்ஜ் பேக்கப் நல்லா நிற்கிது மக்களே. அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு இதில் வந்து ஸ்பீக்கர் சைஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அதோட சென்சிட்டிவ் எவ்வளோ போட்டிருப்பாங்க. வித் இந்த LED கலர்ஃபுல் லைட் ஒன்று கொடுப்பாங்க. அது அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்பீக்கர் பாட்டருக்கு ஏற்றாப்புல அந்த லைட்டிங் சென்சாரும் சேர்ந்து ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட் லுக் கொடுக்கு. இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே என்னென்ன கண்டென்ட் இருக்குன்னு வீடியோவில் பார்க்கணுங்களே. வாங்க வீடியோக்குள்ளே பாருங்களே. நான் சொன்ன மாடல் தான் M305ங்கிற மாடல். எவ்வளோ ப்ரீமியமாக லுக்காக இருக்குன்னு பாருங்கள். பார்க்குறது இந்த மாடல் தான் M305ங்கிற மாடல். இதுதான் அந்த 6 ரேஞ்சில் 2 ஸ்பீக்கரு. எவ்வளோ அழகாக லைட்டிங் சென்சார் சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். ப்ரீமியமாக இருக்குது மக்களே. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆன் ஆஃப் எல்லாமே இந்த பட்டன் தான். இப்படி ஸ்க்ரோல் பண்ணி இப்படி ஆன் பண்ணால் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு சாதா V8 சார்ஜர் பின்னு தான். அதுக்கப்புறம் ஆக்ஸ் கேபிள் போடுறது, பென்ட்ரைவும், மெமரி கார்டு போடுறது, இந்த மோடு மாற்றுறது, லைட்டிங் சென்சார் ஆஃப் பண்ணுறது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இந்த 2 கண்ட்ரோல் எதுக்குன்னா, உங்களுக்கு வால்யூம் மைக் நீங்கள் மாட்டினீங்கன்னா அந்த வால்யூம் வந்து எக்கோ எவ்வளோ வேணும், எவ்வளோ வால்யூம் வேணும் அப்படிங்கிறத இந்த இதான் உங்களுக்கு மெயின்டைன் பண்ணும். மேலும் இதில் வந்து பேட்டரியோட கெப்பாசிட்டி 2400 mAh இருக்கிறதுனால பவர்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் இதில் ஆடியோ அவுட்புட்டு வந்து நல்ல ஒரு எஃபெக்டிவாக நீங்கள் எதிர்பார்க்கறதோட சூப்பராக இருக்கும் மக்களே. ப்ளஸ் நான் ஒன்று மைக் மட்டும் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஹலோ நண்பர்களே, வணக்கம். உங்கள் ஹார்ட் டச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னன்னா நீங்க வீடியோ பார்க்குறீங்க, பட் கொஞ்சம் லைக் பண்ணி கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண அமைக்கிறீங்க மக்களே. நன்றி, வணக்கம். அதாவது நீங்கள் இதில் வந்து எக்கோ அட்ஜஸ்ட் பண்ணனாலும் இதில் பண்ணிக்கலாம் மக்களே. ப்ளஸ் இதில் வந்து உங்களுக்கு FM மோடு மாத்திரம் இது FM வந்து நான் இன்னும் ப்ளே பண்ணிடுவேன். திடீர்னு காப்பி ரைட்ஸில் வந்துட்டு இந்த வீடியோ யூஸ் ஆகாது மக்களே. அதுதான், அதனால தான் மோடு மாற்றுறது. அடுத்து அவ்வளோதான். இந்த வீடியோவில் வந்து இந்த மாடல்ஸில் வந்து உங்களுக்கு ஒரு வயர்லெஸ் மைக் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த ஸ்பீக்கருக்கு வந்து இதில் 2 பேட்டரி போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும். நம்ம இதுக்கு வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் இதை வந்து பேட்டரியை போட்டிங்கன்னா இதில் உங்களுக்கு எல்லாம் லைட்டிங் வந்துடும். இது ஆன் ஆஃப் பட்டன் தான் இருக்குது. இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி ஆன் பண்ணிக்கிற வேண்டியதான். இதுவும் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ்னால் 15 மீட்டர் வரைக்கும் உங்களுக்கு ப்ளூடூத் ரேஷியோ இருக்கும். அதனால் நீங்கள் இதை பற்றி கனெக்டிங் அந்த ப்ராப்ளம்லாம் எதுவுமே ஆகாது. நல்ல ஒரு ப்ரீமியமாக ஒரு லுக்கான குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. எம்செட்னாலே ஒரு குவாலிட்டியான ப்ராடக்ட்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம திலக் மொபைலில் விலை எவ்வளோன்னா 3500 நாங்கள் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வெளியூர் நேயர்களுக்கு இதோட வெயிட்டு, பேக்கிங் எல்லாம் சேஃபாக உங்களுக்கு வர்றதுனால உங்களுக்கு ஒரு 3 to 4 கிலோ வரைக்கும் வெயிட் ஏறிடும். அதனால் கொரியர் சார்ஜ் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். மினிமம் ஒரு 300 to 350 வரைக்கும் அதிகபட்சம் வரும். அதுக்கு மேலே ஆறாவது மக்களே. வேணுங்கிறவங்க என்னோடய நம்பரை காண்டாக்ட் தரேன். வேணுங்கிறவங்க என்னை டிஸ்கிரிப்ஷன் காண்டாக்ட் பண்ணி கேளுங்க. உடனே உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி உடனே பேமெண்ட் பண்ணோன்னா உடனே நம்ம அனுப்பிடுவோம் மக்களே. இன்றைக்கி கூட நம்மகிட்ட ஒரு 3 ஸ்பீக்கர் ஆர்டர் இருக்குது. இன்றைக்கி அந்த ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் ரெகுலராகவே எனக்கு வந்து எப்போ பேமெண்ட் பண்ணதுனாலும் 5 மணிக்குள்ளே பண்ணுங்கள். எதுக்காகனா கடைசி 6 மணிக்கெலாம் சில நேரம் போட்டுட்டு நீங்கள் எனக்கு சொல்கிறீங்க வேகமாக பேக்கிங் பண்ணுறோம், வேகமாக பண்ணல உங்களுக்கு சில வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ண முடியல. அதாவது என்னோடய ப்ராசஸ் என்னென்னா, இந்த இதை நான் உங்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர் வீடியோ ஒன்று எடுப்பேன். பட்டன்ஸ்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பண்ணி அது ஒர்க் ஆகுது சார் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த பீஸை நான் வந்து பேக் பண்ணுவேன். நீங்கள் கடைசி நேரத்தில் அனுப்புறீங்களா, நான் என்னோடய திருப்திக்கு செக் பண்ணிடுவேன். வீடியோ எடுக்கிறதுக்கு சில டைமிங் எனக்கு கிடைக்காது. ஏன்னா நான் பேசணும், எனக்கு வீடியோ எடுக்கணும். என்னோடய ஸ்டாஃப் சில நேரம் பிஸியாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நான் கூப்பிட முடியாது. அதனால தான். சரிங்களா, நீங்கள் எதனால எனக்கு ஒரு 5 மணிக்கு முன்னாடியே எனக்கு பேமெண்ட் பண்ணுங்கள். எல்லாமே பேக் பண்ணி தெளிவாக நீட்டாக வச்சுருவோம். நீங்கள் அவசரமாக நான் பண்ணுற வேலையை கொஞ்சம் தவிர்க்கிறதுக்காக. நன்றி மக்களே. மேலும் மொபைல் மற்றும் மொபைல் அசசரிஸ் பற்றி உங்கள் ஹார்ட் டச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.